வணக்கம் அன்பான சிம்ம ராசி நேயர்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமையில் 18/10/2025 விசுவாசு வருடத்திய மாத பலன்கள். சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த தமிழ் மாதங்களிலே சூரியனை எந்த மாதத்தில் இருக்கின்றாரோ அந்த மாதத்தை அனுசரித்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. சூரிய பகவானை அனுசரித்து இந்த தமிழ் மாதங்களிலே உங்களுக்கு அற்புத நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி 3ஆம் இடத்திலே நீச்சமாக இருந்து 2ஆம் இடத்திலே உங்களுக்கு 3-10 குடையவர் சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த 8ஆம் இடத்திலே உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திலே மறைந்து 8ஆம் இடம் தொடர்பு என்பது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சில தேவையில்லாத தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் தடுமாற்றங்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியில் அற்புத நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது. மாதத்தில் பிற்பகுதியில் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்ற அமைப்பு, 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்ற அமைப்பு, ராசிக்கு 12ஆம் இடத்திலே 5ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்ததிபதி 5 புத்திர சாணாதிபதியும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆயில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்திலே மறைந்து குருவின் அனுக்கிரகம் சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்திலே விழுகின்ற அமைப்பு மட்டுமல்லாதது 6ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்திலே 6-8 குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்கின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட யோகங்களும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு மாதம் என்பது மாதம் ஆரம்பத்திலே சனி பிரதோஷம் என்பது நடைபெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. மாதத்தில் 3ஆம் தேதி தீபாவளி பண்டிகை நடைபெற இருக்கின்றது. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைத்து நேயர்களுக்கும். ஐப்பசி 4ஆம் தேதி திதி திருப்பணம் என்பது அமாவாசை திதி என்பது நடைபெறுகின்றது. இந்த அமாவாசை திதியிலே முன்னோர்களை நினைவு கூர்ந்து திதி திருப்பணம் செய்கின்றவர்கள் கண்டிப்பாக விருப்பம் உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம், கடன் நோய், வம்பு வழக்கு, சகல விதமான நல்லதொரு மாற்றம், முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற விரும்ப நினைக்கும் நேர்கள் கண்டிப்பாக இந்த திதி திருப்பணத்திலே கலந்து கொண்டு உங்களுடைய முன்னோர்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த திதி திருப்பணத்தை செய்து கொண்டு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானங்கள் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமும் இருக்கின்றது. அந்த வகையில் கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஐப்பசி 16ஆம் தேதி என்பது துலாம் ராசியில் பயிற்சியாக இருக்கின்றார். கன்னி ராசியில் இருந்து ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி புதன் பகவான் சிம்ம ராசிக்கு 2-11 யோகத்தை கொடுக்கக்கூடியவர் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். இந்த துலாம் ராசியில் இருந்து புதன் பகவான் செவ்வாய் பகவான் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி துலாம் ராசியில் இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றது. இந்த ஐப்பசி மாதங்களிலே 10ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பெற்று சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்க செய்கின்றது. உங்களுக்கு 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் காரணம் 2-11 கூட யோகத்தை கொடுக்கக்கூடியவர் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அற்புதமான உயர்வுகளையும் கொடுக்க போகின்றது. இந்த 4ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் மட்டுமல்ல, இந்த செவ்வாய் புதனை குரு பகவான் பார்க்க இருக்கின்றது. இதிலே மிகப்பெரிய அற்புதம் தாய்மார்களின் மருத்துவ செலவுகளிலே நல்லதொரு மாற்றம், உயர்வுகள், வீடு வாகனம், சொத்து சுகங்கள் வாங்கக்கூடியவர் 4ஆம் இடம் பலம் பெறுகின்றது. 4ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு பாக்கியாதிபதியும் சிம்ம ராசிக்கு 4-9 என்று சொன்னால் 4ஆம் இடம் தாயை பற்றி சொல்லக்கூடியது, 9 தகப்பனார் சொல்லக்கூடியது, 4ஆம் இடம் 9ஆம் இடம் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது, பெரிய மனிதர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு 9ஆம் இடம் பாக்கிய சாணம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலம் பெறுகின்றது. அப்ப செவ்வாய் பகவான் 4-9 கூடியவர் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. அந்த செவ்வாயும் புதனும் 2-11 ஒரு சிம்ம ராசிக்கு அவரும் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் சுகஸ்தானத்தில் இருந்து 4ஆம் இடத்திலே 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு, குருவின் அனுக்கிரகம், தேவகுருவும் அசுரகுருவும் நல்லதொரு பலன்களிலே இந்த மாதங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. இந்த மாதங்களிலே சுக்கிர பகவான் சிம்மராசிக்கு 3ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகின்றார். ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்திலே நீச்சமாக இருக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. இந்த மாதம் என்பது 12 மாதத்திற்கு ஒரு முறை சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்திலே நீச்சம் பெறுகின்றது. இதுவும் ஒரு வார அளவிற்கு சற்று கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பெரிய மனிதர்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகளிலேயும் அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடியவர்களும் சற்று எடுக்கின்ற காரியங்களிலும் ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. இதுவும் மாதத்தில் ஒரு வாரத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்களை மீண்டும் சுக்கிர பகவான் இங்கே வருகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்ற காரணத்தினாலே 3ஆம் இடத்திலே சுக்கிரனும் சூரியனும் இணைவு பெற்று
அவருடைய பார்வையிலும் உங்களுடைய 9ஆம் இடத்தை கிடைக்கப் பெறுகின்றது. அப்போ சிறு தூர பயணங்களிலே வெற்றிகளை பெறுகின்றது. இளைய சகோதரர்களால் உயர்வுகளும், இளைய சகோதரியை விட சகோதரர்களால் உயர்வுகள் கிடைக்கப் பெறுகின்றது. முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்கள், வீடு வாசல் சொத்து சுகங்கள், 4ஆம் இடத்திலே கிரகங்கள் பலம் பெற்று அதனுடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. இங்கே வீடு வாசல் சொத்து சுகங்கள் தொழில்களாக இருந்தாலும் நல்ல மாற்றம் உங்களுக்கு கொடுக்கின்றது. தாய்மார்களில் அன்பு ஆதரவு, மருத்துவமனையில் இருக்கின்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்க போகின்றது. 4ஆம் இடம் சுகத்தை பற்றியும் சொல்லக்கூடியது, தாயை பற்றியும் சொல்லக்கூடியது. இந்த 4ஆம் இடத்ததிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். அதே சமயத்தில் மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் புதன் என்று சொல்லக்கூடிய சூரியன் என்பது உங்களுடைய 3ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றது. அங்கு ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் கொடுக்கின்றது. என்றாலும் தகப்பன் சம்பந்தப்பட்ட சகோதரன் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் குடைச்சல்களும் தடுமாற்றங்களும் மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்கின்றது. இதிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பு. மாதத்தில் 7 தேதிக்கு பிறகு உங்களுக்கு சூரிய பகவான் மீண்டும் அவர் தன்னுடைய பலத்தை கூட்டுகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே முயற்சிக்கின்ற காரியங்களாக இருந்தாலும் தகப்பனார் சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. சிம்மத்தை பொறுத்தவரையில் அற்புத யோகங்களை வாரி வழங்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்களாக இருந்தாலும் 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்திற்கு 5லே இருக்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. குருவின் அனுக்கிரகம் சுக்கிரனின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்றது. முயற்சி சாணத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் அடையக்கூடிய சுக்கிர பகவான் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம். முயற்சி சாணத்திலே இருந்து அவருடைய பார்வை என்பது 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. அங்கே பெரிய மனிதர்கள் தொடர்புகள், ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம், மதிப்பு மரியாதை அந்தஸ்து, பெரிய மனிதர்களால் அதுவும் பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவினர்களால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. உங்களுடைய உறவு சம்பந்தப்பட்ட இரத்த பாசங்கள் என்று சொல்லக்கூடிய உறவினர்களால் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை பெண்களால் கொடுக்க போகின்றது. மனைவிகளால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. அது மட்டுமல்லாதது, இந்த ராசி அதிபதியே 3ஆம் இடத்திலே சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு பெற்று 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. கண்டிப்பாக உங்களுடைய பெரிய மனிதர்கள் அத்தை சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும், மனைவிகளால் ஒரு உயர்வுகள், கௌரவ அந்தஸ்துகளுக்கு குறைவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்ல மாற்றத்தை இந்த மாதம் என்பது ஐப்பசி என்பது கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ நீங்கள் வீடு வாசல் வாங்கவும் விற்கக்கூடியவர்களுக்கும், மருத்துவமனையில் இருக்கின்றவர்கள் வரக்கூடியதற்கும், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதங்களை கொடுக்கின்றது. இதனால் வரையில் வீடு வாசல் அமையாதவங்களுக்கு அமையக்கூடியதற்கு சுகம் என்பது பல தரப்பட்ட சுகங்களாக இருக்கின்றது. வீடு வாகனங்கள் வாங்குகின்றது, தாம்பத்தியங்கள், ஏகப்பட்ட சுகங்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த சுகஸ்தானம் 4ஆம் இடமாக இருக்கின்றது. இதிலே அனைத்தும் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் பாக்கியங்களையும் கொடுக்கின்றது. காரணம் 9ஆம் இடத்ததிபதி பலம் பெறுகின்றார். சுக பாக்கியாதிபதி உங்களுக்கு பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே 4ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி சுக பாக்கியாதிபதி பலம் பெற்ற ஒரு அற்புதத்தை வீடு வாசலாக இருந்தாலும் சொத்து சுகங்களாக இருந்தாலும் தகப்பனார் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட உயர்ந்த காரகங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. பூமி மண்மனை வாகனங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. சிம்மத்தின் அதிபதி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. 12ஆம் இடத்திலே சுப செலவுகள் செய்யக்கூடியதற்கு 12ஆம் இடத்திலே அவர் யார் என்றால் உங்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். வேலைகளிலே ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. வேலைகளிலே ஊதிய உயர்வுகள் கிடைக்கின்றது. வேலைகளிலே ஒரு வேலையை விட்டு மற்றொரு வேலைகள் மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே ஒரு சிலருக்கு கிடைக்கப் பெறுகின்றது. அதிலே அடுத்து கிடைக்கப் பெறுகின்ற வேலை என்பது உங்களுக்கு ஊதிய உயர்வுடன் நல்லதொரு மாற்றத்தையும் எதிர்பார்த்த திருப்தியையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்திலே இடம் விட்ட இடம், நாடு டு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. சிம்மம் என்பது பகலும் சூரிய பகவானை போல் பாடுபடக்கூடியது. நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியது. சிற ராசி, மலையும் சார்ந்த ஒரு நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்காக இந்த மாதங்களிலே அற்புத உயர்வுகளை இந்த ஐப்பசி மாதம் என்பது சிம்மராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க போகின்றது. முயற்சிகள் அனைத்தும் திருவினையாகுகின்றது. இளைய சகோதரிகளால் வெற்றி மேன்மை. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்திலே இருந்தாலும் 7ஆம் இடத்ததிபதி கலத்திரக்காரகனும் சுக்கிரனும் சனி பகவான் தொடர்பு கொள்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற காரணத்தினாலே சுக்கிர பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு முயற்சி 2ஆம் இடத்திலேயே இருக்கின்றது. குடும்பஸ்தானங்கள் அமையாதவர்களுக்கு குடும்ப பாக்கியங்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதம் என்பது கிடைக்கின்றது. பெரிய மனிதர்கள் தொடர்பு, வீடு வாசல் சொத்து சுகங்கள், கணவன் மனைவி அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு கிரகங்களில் சஞ்சாரம் என்பது இருக்கின்றது. இந்த வகையிலே இந்த மாதம் என்பது அற்புதமான இந்த சனி பிரதோஷத்திலே நடைபெறுகின்றது. சனி பகவானும் உங்களுக்கு
சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் 2ஆம் இடத்திலே பார்க்கின்றார். இளைய சகோதரர்களால் ஒரு சில பெண்களால் சம்பந்தப்பட்ட ஒரு சில தேவையில்லாத விரை செலவுகளும் இந்த மாதத்திலே நடந்து கடந்த மாதங்களிலே இருந்து கொண்டே இருந்தாலும் இனி வருகின்ற மாதங்களிலே குருவின் அனுகிரகம் உச்சம் பெற்று பார்க்கின்ற காரணத்தினாலே அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்பது அள்ளி கொடுக்கின்ற ஒரு மாதத்திலே 7க்குடையவர் பலம் இருக்கின்ற 8ஆம் இடத்துக்கு அவர் 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபத்தை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம். அந்த 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றது மட்டுமல்ல, உங்களுடைய 4ஆம் இடம் சுகசானத்தையும் குரு பகவான் இந்த 5ஆம் இடத்தை 4ஆம் இடத்தும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுப பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பலம் பெற்று முயற்சி சாணமும் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பதும் இருக்க பெறுகின்றது. புதன் பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று அவரை குரு பார்க்கின்றது. குருவின் அனுகிரகம் புதனுக்கு கிடைக்கின்ற பொழுது இங்கே பட்ட படிப்புகளிலே இருக்கின்றவர்களுக்கும், படிப்பு சம்பந்தப்பட்ட மருத்துவமனை சம்பந்தப்பட்ட துறைகளிலே படிக்கின்றவர்களுக்கும், காவல்துறை சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் அற்புத உயர்வுகளை ஐப்பசி மாதம் வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது நேயர்களே. குருவின் அருட்கடாட்சம் தேவகுரு அசுர குருவின் நவக்கிரக நாயகர்கள் பவன் வருகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது நேயர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.